அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வா பரக்காதுஹு. வா அலைக்கும் முசலாம் வா ரஹ்மத்துல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்ல இருக்கும் முவல்லிம். ஏன் கேக்கிறீங்க முவல்லிம்? ஃப்ரைடே உங்களுக்கு மதராசா லீவ். உங்களா நான் பார்க்கலால அதான் கேட்டேன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் நலம் விசாரிப்பது சிறந்த செயல். சரி, நம்ம இன்னைக்கு வேற ஒரு பாடம் படிக்க போறோம். சரி, சொல்லுங்க, ஈமானின் கிளைகள் எத்தனை? ஈமானின் கிளைகள் 70க்கு அதிகமாக இருக்கு முவல்லிம். சரியா சொன்ன முபாரக். அதுல முதல்லானது எது? அதில் முதலானது கலிமா சொல்லுவது. முவல்லிம், லா இல்லாஹா இல்லல்லாஹு முஹம்மது துர் ரசூலில்லா. வணக்கத்துக்கு உரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவது முவல்லிம். மாஷா அல்லாஹ், சரியாக சொன்ன முஷாப். அதுல இறுதியானது? பாதையில் இடையூறாக இருக்கும் பொருளை அகற்றுவது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வைப்பது நாள் நமக்கு என்ன லாபம்? மிகப்பெரிய லாபம் இருக்கு முவல்லிம். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். மாஷா அல்லாஹ், சரியா சொன்ன முஆத். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்பம் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாரும் சரியா பதில் சொன்னீங்க. இப்பம் நான் கேட்க போற கேள்விகள் தனியாக கேட்க போறேன். எல்லாரும் நகம் கட் பண்ணிருக்கீங்களா? யாரு எல்லாம் மதர்ஷா குக் வரும் போது சென்ட் அடிச்சிட்டு வந்து இருக்கீங்க? முசாப், ஏன் நீ ஹேர் கட் பண்ணல? முவல்லிம், நேத்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் முவல்லிம். டைம் கிடைக்கல. இந்த சண்டைக்குள்ள ஹேர் கட் பண்ணிட்டு இத்திங்கள் கிழமை வருவேன். சரி, முசாப் குக் மட்டும் எஸ்கியூஸ் இல்ல, எல்லாருக்கும் தான். மண்டே வரும் போது ஹேர் கட் பண்ணிட்டு வரணும். வரலனா கிளாஸ்க்கு வெளியே விடுவன். சரி முவல்லையும். சரி, இன்னைக்கு சுத்தம் பற்றி தான் படிக்க போறோம். சுத்தம் ஈமானில் பாதி. சுத்தம் இரு வகைப்படும். முதற்பிரிவு உளச்சுத்தம், அதாவது இணை வைத்தல் மற்றும் பாவமான காரியங்களில் இருந்தும் அவற்றின் பால் இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களில் இருந்தும் எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளல். இது உடலை சுத்தம் செய்வதை விடவும் முக்கியமானதாகும். ஏனெனில் இணை வைப்பதிலிருந்து விடுபடும் வரை உடலின் தூய்மையை உறுதிப்படுத்த முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக இணை வைப்பவர்கள் அசுத்தமானவர்களே. அத்தியாயம் 9 வசனம் 26. இரண்டாவது பகுதி உடல் சுத்தம். நகம் வெட்டுறது, டெய்லி குளிப்பது, வெளியே போயிட்டு வந்தா முகம் கை கால்களை கழுவது, டெய்லி 2 முறையாவது பல் துலக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பல் துலக்குவது வாய்க்கு சுத்தத்தையும் இறைவனிடத்தில் பொருத்தத்தையும் பெற்றுத்தரும் என கூறுகிறார்கள். மேலும் என் சமுதாயத்திற்கு சிரமமாகி விடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். பல் துலக்காம நம்ம எப்போம் சாப்பிடக்கூடாது. பல் துலக்காம பெட் காஃபி குடிக்கிறது, சாப்பிடுறது, இதெல்லாம் செய்யறது நம்ம உடம்புக்கும் கேடு. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நமக்கு பெற்று தராது. பழைய காலத்து மக்களிடம் ஒரு பேச்சு இருந்துச்சு. என்னன்னா, நாங்க எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது எங்க கண்ணா மார் சொல்லுவாங்க, யானை எல்லாம் பல்லா தேய்க்குது, அது ஸ்ட்ராங்கா இல்லையா? ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டாம். குழுவச்சி எல்லாம் குளிக்கவா செய்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இருமல் தடுமல் வரல. டெய்லி குளிப்பவர்களுக்கு தான் உடம்பு சரி இல்லாம வரும். அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. குளிக்கிறது என்பது கூட ஈமானை வளர்க்கிறது தான். இஸ்லாத்தை பின்பற்றினால் நோய் வராது என்று அல்லாஹ் நமக்கு வாக்கு தரல. உங்கள நான் சோதிப்பேன் தான் சொல்றான். இருமல் தடுமலுக்கு பயந்து குளிக்காமே இருக்க கூடாது. சில நேரங்களில் சில பேருக்கு இருமல் வந்த நேரம் குளிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த நேரம் வைப்ஸ் வச்சு நம்ம துடைச்சிக்கணும், மேல எல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம சோம்பேறித்தனத்திற்காக குளிக்காம வைப்ஸ் வச்சு துடைக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முடிஞ்சது கிளாஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.